ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மினி vlog தான் வந்து பார்க்க போறீங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்டில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த ஊருக்கான்னு. ஸோ நான் வந்து என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து அறந்தாங்கி. நான் பிறந்த ஊர் வந்து பெருங்கலூர், தஞ்சாவூர் சைடு வந்து இருக்குது. இப்போ நான் எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் எங்களுக்கு ஒரு தோப்பு இருக்குது. ஸோ அந்த தோப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த மினி vlog தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு செடியா வந்து பார்த்துட்டு வரலாம். இங்க வந்து நம்ம வந்து இது வந்து எலுமிச்சை செடி. ஸோ இது வந்து தோப்பா இப்பதான் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் முழுமையா எல்லாமே மரமானாதான் இது ஒரு தோப்பு ஆகும். அடுத்து பாருங்க, இங்க வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் பாருங்க, கொத்து கொத்தா இருக்குன்னு பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதான் இங்க பாருங்க, இவ்வளோ நெல்லிக்காய் இருக்குன்னு. ஆனா வந்து வேஸ்ட் ஆகுது, அவ்வளோ நெல்லிக்காய் கீழே கொட்டி கொட்டி வச்சிருந்தேன். பாருங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து நெல்லிக்காய் பறிச்சு சாப்பிடுறோம். பாருங்க கீழே பாருங்க எவ்வளோ நெல்லிக்கான்னு. சூப்பரா இருக்கா, டேஸ்டா இருக்காங்க. பாருங்க இவ்வளவும் கொட்டி வேஸ்ட் ஆகுது. சரிங்க, பாருங்க இந்த சைட் போய் பார்ப்போம். இங்க பாருங்க கைஸ், இவ்வளோ நெல்லிக்கான்னு. ஸோ மரத்துல இருந்து பார்க்கும் போது ஆசையா இருக்கு. ஆனா ஒரு பறிச்சு 1 2 3 தான் சாப்பிட முடியுது, அதிகமா சாப்பிட முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க பாருங்க இவ்வளோ நெல்லிக்கான்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க சித்திக்கு நாங்க நெல்லிக்காய் பறிக்க போறோம். பாருங்க இப்படி அழகா ஃப்ரெஷ்ஷா அப்படி குலுக்கி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தோப்புல வந்து சமைச்சு சாப்பிடுறது ஒரு ஹாப்பினஸ் தான். இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து பறிக்க போறாங்க. நாளைக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நெல்லிக்காய் வைங்க, பறிச்சு சாப்பிட்டுருவாங்க. நிஜமா நான் வரவங்க கைஸ் கொட்டி என்னென்னமோ என்னென்ன தெரியல. பாருங்க எப்ப பாருங்க ஆமா வேணா விடுங்க, நாளைக்கு யாரும் வர்றவங்க. அப்படியே தூக்கி அடிக்கிறேன். வேணா விட்டுருங்க, சாப்பிட்டா பறிக்கலாம், வேஸ்ட் ஆக்க. எப்படியா இருந்தாலும் தென்னங்கண்ணு தென்னக்கண்ணெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சைட் போலாம். செம்ம டேஸ்டா இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து எலுமிச்சம் கண்ணுல பாருங்க எவ்வளோ எலுமிச்சை காய் பாருங்க. இங்க பாருங்க, தெரியுதா? வீடியோல தெரியும். ஸோ நிறைய எலுமிச்சை கலங்களுக்கு. காமிக்கிறாங்களாம். அடுத்து நம்ம தேக்க மரத்தை பார்க்க போறோம். ஆமா போரு. அம்மா நான் பறிக்கிற மாதிரி இல்ல கைஸ், நான் இப்ப வீடியோல கீழே காமிச்சேன், அதுதான் கைஸ் எடுத்து வச்சிருக்கோம். இது தேக்கு மரம் கைஸ். அடுத்து வந்து இங்க ஒரு தேக்கு மரம். இது வந்து மாதுளை. காய் தாங்க. ஆமா காய் தான், இன்னும் காமிக்கல. நெவா மரம் இப்பதான் வருது. இங்க ஒரு தென்னை மரம், வேப்ப மரம். இது என்ன மரம்? இதுவும் நெவா மரம் தானா?
இங்க ஒரு முருங்கை மரம் இருக்கு. ஸோ இந்த மரத்துல பாருங்க அவரைக்காய் கொடி வந்து போகுது. இதுல அவரைக்காய் காய்ச்சிருக்கு. வந்து தெரியல கைஸ், திட்டுவாங்களா நீ தான் வாங்கணும். நல்லா வந்தது இங்க வீடியோ வாய்ஸ் வந்து பழம் கிடைக்குமா? அங்க பாருங்க அந்த பழத்தை. வரேன். இங்க வந்து பாருங்க அவரைக்காய் உங்களுக்கு தெரியுதா? அவரைக்காய் காட்டுறீ. ஓ இங்க பாருங்க இவ்வளவு அவரைக்காய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இது நான் போய் அவரைக்காய். ஆமா எங்க அம்மா போய் திட்ட போறாங்க, பிஞ்சு எதுக்கு பறிச்சுட்டு கை கட்டும் பறிச்சது கட்டும். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இங்க வந்து ஒரு கிணறு, இதுலதான் வந்து நாங்க செடிக்கெல்லாம் வந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து விடுவோம். இங்க ஒரு மாமரம் இருக்கு. இங்கேயுமே நெல்லிக்காய் மரம் இருக்கு. ஆனா இதுல அவ்வளவா நெல்லிக்காய் வந்து காய்க்காது. அந்த மரத்துலதான் நல்லா வந்து நெல்லிக்காய் காய்க்கும். கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க உங்களை. தண்ணி இந்த மாதிரிதான் வந்து ரெண்டு பேரும் அவரைக்காய் பறிக்காம வரமாட்டாங்க. ரெண்டு பேரும் அவரைக்காய் பறிக்கிறது போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மோட்டர்ல வந்து பைப்ல தண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து மோட்டர் போடுவாங்க. நம்ம அங்கிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு தென்னை மரம். இந்த தென்னை மரம் எல்லாமே பெருசா இருந்துச்சுன்னா இது ஒரு நல்ல தென்னை தோப்பு ஆயிரும். இப்பதான் வந்து எல்லாமே ஓரளவுக்கு பெருசாகுது. இது வாழை மரம். இங்க வந்து தார் விட்டுருக்கு. 2 மரம் வந்து தார் விட்டுருக்கு. ஸோ கிளைமேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கனால வீடியோ கிளியரா தெரியுங்களா? கைஸ் இது மரவள்ளி கிழங்கு பாருங்க. ஃபுல்லா வந்து மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கோம். அவரைக்காய் பறிச்சுட்டு அவரைக்காய்லாம் பறிச்சுட்டு பாருங்க வந்துட்டேன். போ இது ஃபுல்லா வந்து ஓரோ சைடு ஃபுல்லா வந்து வாழை மரம் வச்சிருக்கோம். வாழை மரமும் என்ன பண்ணும் ஒரு செடி வந்து உங்களுக்கு காமிச்சு அது என்ன. இது ஃபுல்லா வந்து சவுக்கு. கடலை காமிக்கிறாங்களா வாங்க. ஐயோ இப்பதான் ஊனி வச்சிருக்காங்க, புடுங்கிட்டான். கடலை வைக்கிறதுக்கெல்லாம் புடுங்கிட்டான். ஆமா இந்த இது ஓரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடலை. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வீட்டுக்கு அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணிக்குவோம். வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். தண்ணி பத்தல. ஃபுல்லா அடிக்க போறாங்களாம், தண்ணி அடிக்க போறாங்களாம். வாங்க நான் ஒரு செடி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். அங்க வரணுமா? அவன் வந்து என்னமோ காமிக்க போறாளாம். வாங்க என்ன செடின்னு பாக்கலாம். கைஸ் இங்க தமிழ் வந்துட்டான் கைஸ், ஒடியாடுறான் கைஸ். இந்த வந்துட்டோம். ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து வாழை மரம் வச்சிருக்கோம். என்ன மரம்? வாழை மரம். அது என்ன செடி இப்ப பார்த்தலாம். கைஸ் கரும்பாங்க கைஸ். எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு பாத்தீங்களா கைஸ்? மக்களே மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. கரும்பு. பாருங்க கரும்பு. இது கொஞ்சம் நல்லா பெருசா வளர்ந்திருக்கு கைஸ். ஆமா கைஸ், அடுத்த பொங்கலுக்கு ரெடி ஆயிரு கைஸ். இது வெட்டி வச்சது தஸ்லீமா தான் கொடுக்கணும். கைஸ் இங்க பாருங்க, தஸ்லீமா வரவே ஒரு கரும்பு பாருங்க கைஸ்.
கைஸ் பாருங்க கைஸ் பாருங்க கைஸ், நம்ம தஸ்லிமாவே அதே ஒண்ணா பாருங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாவே சவுக்கு வந்து போட்டிருக்கோம். எங்க ஊர் சைட்லாம் வந்து சவுக்கு தான் அதிகமா போடுவாங்க. இது ஃபுல்லாவே சவுக்கு. ஓ நாங்க அப்படியே நடந்து போறோம். ஆமா சித்தி வரைக்கும் பாருங்க சித்தி வந்துட்டாங்க. இந்தா ஃபுல்லாவே சவுக்கு இன்னும் இருக்கு. என்னது? கைஸ் மாங்காய் மரம், எங்க ஒரு மாங்காய் மரம் இருக்கு. இது எல்லாமே வந்து அடுத்த வருஷம் நல்லா எல்லாமே காய்ச்சிடும். அப்பதான் சரி வேணாம். பிளாமரம் இந்த இது தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு அங்கிட்டே உங்களுக்கு வந்து குளம், நல்லா பெரிய குளம், குளிக்கிற குளம் அந்த சைடு இருக்கு. இங்க இப்பதான் ஒரு தார் விட்டுருக்கு இந்த வாழைமரம். இந்த சைடு ஃபுல்லாவே லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு சவுக்கு தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து செடி, நம்ம வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடியும் வச்சிருக்கோம். இந்த சைடு வந்து ஃபுல்லா வந்து சவுக்கு வந்து போட்டிருக்கோம். ஜிலி ஜிலின்னு காத்து செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் நம்ம விளையாடுவோம் இந்த மாதிரி இதுலலாம். செம்மையா இருக்கு பாருங்க கைஸ். ஃபுல்லா வந்து இது வந்து ரோடு, மெயின் ரோடு. இதுக்கு இங்கிட்ட ஒரு கிராமம் இருக்கு, இது வந்து மெயின் ரோடு. இங்க ஒரு புளிய மரம் இருக்கு, நல்ல பெரிய புளிய மரம். அதுலயுமே நிறைய புளியங்காய் இருக்கு. இங்க ஒரு புளிய மரம் இருக்கு. இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தோப்பில் உள்ள செடியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்காண்டி செட்டு வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எல்லோரும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம தோப்பில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லி, ஸோ நம்ம தோப்பில் வந்து இந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாமே வந்து வர கெஸ்ட்லாம் உட்காரதுக்காண்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெளியில் செட்டெல்லாம் போட்டு சாப்பாடுக்கு தேவையான பாத்திரம், பெஞ்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம இங்கே தோப்பில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் வந்து போடுறேன். இப்போலாம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் ஒன்று வீட்டில் செய்வோம், அப்படி இல்லாட்ட மண்டபத்தில், அதிகமாக மண்டபத்தில் தான் நம்ம செய்வோம். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி தோப்புக்கு வர சொல்லி நம்ம சமைச்சு சாப்பிடும் போது ஸோ அது ஒரு புது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உள்ள காலத்துலலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடவே முடியறதில்ல. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஏற்பாடு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்டோம், கெஸ்ட்டெல்லாம் எப்படி வந்தாங்க, என்னென்ன சமைச்சோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க.